இங்க ஒரு போட்டி நடக்குது. என்ன போட்டி அப்படின்னா, இப்ப எது ரொம்ப விலை மதிப்பில்லாத சமையல் பொருளோ அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் எதேதோ பொருளெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பொருளா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் உப்பு எடுத்துட்டு வந்திருப்பா. முதல்ல இப்ப இந்த பொண்ணு போட்டிக்குள்ள வரத்துக்கே நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பா. ஏன்னா ராணி இருப்பாங்களே, அவங்க தான் இந்த போட்டியை நடத்துறாங்க. அவங்களுக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப பொறாமையா தான் இருக்கும். ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருப்பா. அதனால இப்ப அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இவளை மட்டும் போட்டிக்கு உள்ளே வர விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால எல்லா அசிஸ்டன்ஸும் இவங்களை வெளியே நிக்க வச்சிருவாங்க. ஆனா எப்படியும் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாச்சா, இப்ப எல்லாரும் ஏதோ இன்கிரீடியன்ட்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. விலை மதிப்பில்லாத இன்கிரீடியன்ட்னா நம்ம ஊர்ல கிடைக்காத பொருள்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு வெறும் உப்பு மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருப்பா. எவ்வளவு காஸ்ட்லியான பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, கம்மி ரேட்டா இருக்கிற பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உப்பு தான் மெயினான விஷயம். இந்த உப்பு இல்ல அப்படின்னா எவ்வளவு நல்ல சாப்பாடா இருந்தாலும் சரி அது வெளியே தெரியாது. அதனால எல்லா சமையல் பொருளையுமே எது முன்னாடி நிற்கும் அப்படின்னா உப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த போட்டி நடக்கிறதே ராஜாக்கு ஒரு நல்ல மந்திரியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான். மந்திரி புத்திசாலியாகவும் நடந்துக்கணும், அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களை அடாப்டும் பண்ணிக்கணும், எல்லாமே கரெக்டா பாத்துக்கணும். அதனால இந்த போட்டியில வின் பண்றதுக்கு நிறைய ரவுண்டுங்க வைப்பாங்க. இப்போ உப்பு கொடுத்திருப்பால ஒரு பொண்ணு, அவன் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின்னும் பண்ணியாச்சு. இப்ப ரெண்டாவது ரவுண்டுக்கும் போயாச்சு. ராணிக்கு இது ரொம்ப கோவமா இருக்கு. அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணி வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே அவ கரெக்டா பண்ணியிருக்கா. என்ன காரணம் சொல்லி வெளியே அனுப்ப முடியும்? ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வைக்கிற போட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. இப்ப அடுத்ததா இருக்கிற போட்டி அவங்களோட புத்திசாலித்தனத்தை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு மாட்டிருவாங்களா. இப்ப கண்டஸ்டன்ட் எல்லாருமே அந்த பெயிண்டிங்கை நல்லா உத்து பார்த்துட்டு அந்த பெயிண்டிங்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கேர்ஃபுல்லா பார்த்துட்டு அதை எழுதணும். எல்லா பொண்ணுங்களும் பார்த்த உடனே என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதிடுவாங்க. ஆனா அந்த உப்பு கொண்டு வந்திருப்பால அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பா. எல்லாரும் முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க, இவன் மட்டும் இன்னும் யோசிச்சுட்டே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. எழுதின எல்லாருமே அந்த பெயிண்டிங் ரொம்ப அழகான ரொம்ப சந்தோஷமான ஒரு கிராமத்தை தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுதான் கிடையாது. அந்த பெயிண்டிங்ல இருந்த எல்லாருமே ரொம்ப கஷ்டம் தான் படுவாங்க. காசு கூட இல்லாம ரொம்ப வருத்தப்படுவாங்க. பஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியானதுனால வீட்டுல இருந்த கட்டிங்களை எடுத்துட்டு போட்டு நெருப்பை எரிக்கிறாங்க. அடுத்ததா இப்போ ஒருத்தர் அந்த பஞ்சத்தினாலேயே அவர்கிட்ட இருந்த மாடெல்லாம் விற்கிறாரு. ஆனா அதை மத்தவங்களாம் எப்படி எழுதியிருந்தாங்கன்னா மாடை வாங்குறாங்க அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஆனா அதுதான் கிடையாது. காசு இல்லாத காரணத்தினால மாடை விற்க தான் செய்யறாங்க. ஒரு பெயிண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆர்டிஸ்ட் எந்த மூட்ல வரைஞ்சிருந்தாங்களோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கா. அதனால எவ்வளவுதான் தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் இந்த பொண்ணு தோக்கடிச்சுட்டு இப்ப இந்த பொண்ணு தான் ராஜாக்கு மந்திரியாக்கி இருப்பா.